நீட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். ஆனா எல்லாருமே எடுக்கிறது இல்ல. எல்லா பசங்களுமே நல்லா தான் படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா எல்லாருனாலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் என்ன? எப்படி நம்ம கெமிஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணணும்? என்னென்ன சாப்டர்ஸ்ல எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஸ்டின் சால்விங் அப்ரோச், இது எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸா என்ன பண்ண போறேன் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ்ல என்னென்ன டாபிக் படிக்கணும், என்னென்ன சாப்டர்ஸ்க்கு என்சிஆர்டி லைன் பை லைன் நம்ம ரிவைஸ் பண்ணணும், எல்லாமே சொல்ல போறேன். ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கங்க. நீங்க உங்களோட நீட் எக்ஸாம்ல 2026ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க மார்க்ஸை. ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரினாலே நம்மளுக்கு தெரியும் 3 விதமா பிரிச்சிடலாம். இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல். இன்ஆர்கானிக் அப்படின்னாலே என்சிஆர்டி படிச்சுட்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரெண்ட்ஸ், அதுல இருக்க எக்ஸப்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் எந்த இன்ஆர்கானிக் சாப்டரா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 மாடல் கொஸ்டின் தான். நேம் ரியாக்ஷன் பேஸ் பண்ண டைரக்ட் கொஸ்டின், இல்லனா கன்வர்ஷன்ஸ், இதான் ரியாக்டன்ட், இதுலேருந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், என்ன ரியேஜென்ட் அப்படின்னு கன்வர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லனா ஆர்டர், அதாவது அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர், பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எஃபெக்ட்ஸ், இண்டக்டிவ், மீசோமெரிக், அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த ஆர்டர், அந்த மாதிரி ஆர்டர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாம பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல இருந்து கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பியூர் அண்ட் பியூர் ஃபார்முலாஸ் அண்ட் தென் நியூமரிக்கல். சார் அப்ப தியரி வராதா சார்? கண்டிப்பா தியரி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா 100% நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்ப படிக்க ஆரம்பிக்கிறோம், புதுசா ஏதாவது படிக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா படிக்க கூடாது. ஏன்னா இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது அப்ராக்சிமேட்டா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, ஒரு 90 டேஸ் தான் இருக்கும். அப்போ இந்த 3 மாசத்துல நம்ம புதுசா எந்த சாப்டரும் படிக்க தேவையில்லை. நீங்க என்ன பண்ணா போதும், as a student மெர்சல் ரிவிஷன் பேட்சை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி சம்மரன் பேட்ச்ல நான் மட்டும் கிடையாது, பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி எல்லா சாருமே என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சாப்டரையும் கான்செப்ட் வைஸ் கவர் பண்ணிட்டாங்க. கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் லெவலுமே பண்ணியிருந்தோம். அப்போ இப்ப மெர்சல் பேட்ச்ல என்ன பண்றோம், கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் வேகமா அடுத்த ஒரு 30 நாள்ல இந்த கொஸ்டின் சால்விங் ரிவிஷனையும் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச்ல என்ன பண்ணுவோம், சம்மரி, என்சிஆர்டி லைன் பை லைன் எல்லாமே வரப்போகுது. அப்போ பேட்ச்ல கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும் அது போக அப்படின்னா PYQs. கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போதே இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ட்ரெண்ட்ஸ், ஃபார்முலா, மைண்ட் மேப். ட்ரெண்ட் படிச்சா இன்ஆர்கானிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம், ஃபார்முலா தான் பிசிக்கல், மைண்ட் மேப் ஆர்கானிக்கை குவிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் ரியேஜன், நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அப்போ PYQs படிக்கும்போது இன்னிலேருந்து அடுத்த 90 நாள் என்ன பண்ணணும், JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் PYக்குமே நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் 2025ல பிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப கஷ்டமா வந்தது. அத மாதிரி இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி வந்துருச்சுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் JEE அட்வான்ஸ் PYQவை கம்பல்சரி எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். கவலைப்படாதீங்க, நான் கிளாஸ்ல என்ன பண்றேன், அட்வான்ஸ் PYQs தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீட் PYQs இல்லாம கூட என்ன பண்ணணும், JEE மெயின்ஸ் PYQமே படிக்கணும். இப்போ என்னென்ன சாப்டர்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதை சொல்லிடுறேன். இப்போ கெமிஸ்ட்ரியில மொத்தம் பார்த்தோம்னா என்சிஆர்டி சிலபஸ் படி நம்மளுக்கு 20 சாப்டர் இருக்கு. இங்க நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த சாப்டர் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நீட்ல சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சாப்டர்ல இருந்தும் டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா 45 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியவே என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாம் என்னது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்க சாப்டர்ஸ், இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்க சாப்டர்ஸ், இதுல இருந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்க சாப்டர்ஸ். எந்தெந்த சாப்டருக்கு நீங்க என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த சாப்டர் கிட்ட பிங்க் கலர்ல ஸ்டார் மார்க் கொடுத்திருக்கேனோ அந்த
சாப்டர்லலாம் நீங்க என்ன பண்ணணும், நியூமெரிக்கல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் கண்டிப்பா பென்சால்டிஹைட் ரியாக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாம ஆல்டால் கனிசரோ ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன்ஸ், அதுக்கான லிஸ்ட் ஆஃப் நேம் ரியாக்ஷன் கம்ப்ளீட் லிஸ்ட் அண்ட் ரியேஜன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஜிஓசி அப்படினாலே எஃபெக்ட் ஆர்டர் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐயூபிஎஸ்சி ஐசோமெரிசம்க்கு என்ன பண்ணணும், என்சிஆர்டியை கண்டிப்பா படிக்கணும். அமைன்ஸை பொறுத்த வரைக்கும் பெசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதோட பேசிக் நேச்சர் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டயசோனியம் சால்ட், டெஃபினட்டா டயசோனியம் சால்ட்டை பேஸ் பண்ண ரியாக்ஷன்ஸ் இல்ல நேம் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயோமாலிகல்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி படிக்கணும். அதுல அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர், கார்போஹைட்ரேட்ஸோட ரியாக்ஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன், ஈக்லிபிரியம், கைனெட்டிக்ஸ் இந்த 3 சாப்டர்லயும் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம எது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தியரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த 3 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சிருக்கணும். தெர்மோடைனமிக்ஸை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் கிளாஸ் நோட்ஸ்ல 7 டேப்லர் காலம் ஷார்ட்கட்டா கொடுத்திருப்பேன். அதை பார்த்தாலே போதும், என்ன பண்ணலாம், ஈஸியா எந்த கொஸ்டின்னாலும் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணிடலாம். சோ இப்ப புரிஞ்சதா? இன்னிலேருந்து அடுத்து இருக்க அப்ராக்சிமேட்டா 90 டேஸ் என்ன பண்ணணும், இந்த சாப்டர்ல எங்கெங்கெல்லாம் நான் என்சிஆர்டி மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அந்த சாப்டர்லாம் என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும். அதே மாதிரி ஸ்டார் மார்க் பிங்க் கலர்ல கொடுத்த சாப்டர்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப அந்த சாப்டர்லாம் ப்ராப்ளம்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். சோ இப்படி நம்ம அடுத்த 90 டேஸ் ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜியா எந்த சாப்டர்ல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னு படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால 180 அவுட் ஆஃப் 180 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தைரியமா படிக்க ஆரம்பிங்க. உங்க கூட நானுமே இருக்கேன். எல்லாருனாலையுமே கண்டிப்பா 180 அவுட் ஆஃப் 180 ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.